ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க யூஃபோரியா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு த்ரில்லர் டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி படத்தோட ஆரம்பத்திலே பூமிகா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்ன போடுறாங்க. தான் ஒரு தப்பு பண்ணிட்டதாகவும் அந்த தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அதையும் தாண்டி நம்ம ஹீரோயினுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, அதுல இருந்து அவங்க வெளியே வரதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பத்தி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா பூமிகாவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல ஸ்லோவா போனாலும் அது நமக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் படுது. அதே மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டான ஒரு படம் தான். குறிப்பா சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா அழகா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லாவே இருந்தது. எடிட்டிங்குமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா படத்துல பல இடங்கள் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அது மட்டும் இல்லாம படத்துல எந்த கமர்ஷியல் வேல்யூமே இல்லாம நீட்டா ப்ராப்பரான ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம்லாம் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.